Hi guys, in this video நம்ம அண்ணாதுரை சார் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம். சாரிங்க, நான் கொஞ்சம் ஸ்பீடாக வீடியோஸ் முடிக்கிறக்காட்டி கொஞ்சம் ஹேண்ட் ரிட்டனில் எழுதிட்டேன். ஸோ உங்களுக்கு இது கன்வீனியன்ட் இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு இமேஜஸ் மாதிரி எடுத்து பிடிஎஃப் நான் பண்ணி கொடுக்குறேன் லேட்டராக. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஸ்பீடாக போர்ஷன்ஸ் கவர் பண்ணணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இது வந்து காமன் ஃபார் எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸும் குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எவ்ரி காமன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நான் பாக்ஸு இந்த மாதிரிலாம் அண்டர்லைன் பண்ணுறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ என் கூடயே நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு கீவேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 8th யூனிட்டில் சிஎன் அண்ணாதுரை சார் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்க்க போகிறோம். இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கஞ்சிவராம் நடராஜன் அண்ணாதுரை. அறிஞர் அண்ணான்னு கூப்பிடுவாங்க, ஆர் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. Born on September 15, 1909. When he was born on September 15, 1909 and born in காஞ்சிபுரத்தில் பிறந்திருப்பார். அவரோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நடராஜன்ஸ் அண்ட் பங்குனு அம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவர். வீவரிங் ஃபேமிலியில் இருப்பார். அவரோட தொழில் வந்து வீவராங்க இருக்கும். ஸோ ரைஸ்டு பை ஹிஸ் சிஸ்டர் ராஜாமணி அம்மாள். அவங்க மூலிமா தான் வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ராணி அண்ணாதுரை, மேரிடட் அட் 21 in 1930. ஸ்டில் ஹி வாஸ் எ ஸ்டூடெண்ட். சின்னதுலேயே இவர் மேரேஜ் பண்ணியிருப்பார் அட் 21லேயே. ஸோ 1930 அவங்களோட ஒய்ஃப் நேம் பார்த்திங்கன்னா ராணி அண்ணாதுரைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டடிடட் இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா பிஏ ஹானர்ஸ் அண்ட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் படிச்சிருப்பாங்க. எந்த இயர் பார்த்திங்கன்னா 1934 படிச்சிருப்பார். அண்ட் ஸ்டடிடட் அட் தி பச்சையப்பா காலேஜஸ் இன் சென்னை. ஸோ அவர் சின்னதில் வந்து பச்சையப்பா காலேஜஸில் படித்து அவர் பிஏ ஹானர்ஸ் அண்ட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். என்ன மாதிரி ஜாப் ஒர்க் பார்த்தாருன்னா இங்கிலீஷ் டீச்சராக இருந்திருப்பார். கிளர்க் இன் காஞ்சிபுரம். ஸ்டடிடட் இட் செல்ஃப் இந்த ஜாப் வந்து ஆஃபரிங்ஸில் அவருக்கு வந்துருந்து. அது இல்லாமல் ஜேர்னலிசம்ஸ், பாலிட்டிக்ஸ் இது எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ காஞ்சிபுரம் முனிசிபல் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருப்பார். இது என்னென்னா இதெல்லாம் வந்து அவர் சின்னதில் ஸ்டடீஸில் இருக்கிறப்பயே அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். இவரை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிராவிடன் அண்ட் ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் லீடர்ஸ் டு பிகேம் எ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து ரெண்டுமே ஃபஸ்ட்டு டிராவிடன் அப்படின்னாவும் அவர் தான். அண்ட் ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் லீடர் டு பிகேம் எ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ணாதுரை சார் தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் 20 days in 1969. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு 20 days தான் இவர் இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு 5th அண்ட் லாஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட்ஸ் 1967 69 வரலும் இருந்திருப்பார். ஸோ கீப் ஆஃப் ஜாயினிங் பாலிட்டிக்ஸோட ஜாயின் பண்ணியிருப்பார். ஹைலி இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இவரோடதில் வந்து 2 கம்யூனிட்டிஸ் லீடர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா எம் சிங்காரவேலு அண்ட் சி வாசுதேவ். இவங்க 2 மூலிமா இவர் வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டுக்கு 2 கம்யூனிட்டிஸ் லீடர் மூலிமாவும் பண்ணியிருப்பாங்க. 1934 பார்த்திங்கன்னா அட் யூத் கான்ஃபரன்ஸ் அட் திருப்பூரில் மீட்டிங் பெரியாரை வந்து அப்போ தான் மீட் பண்ணுறாங்க. பிகேம் தி அத்லெட்டிக்ஸ்டாக மீட் பண்ணியிருப்பார். இதே 1934 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸ்டடிடட் இன் பச்சையப்பா காலேஜஸில் பண்ணியிருப்பார் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ். ஸோ இந்த இயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் மெமரைஸாக பண்ணிக்கோங்க. இது வந்து அவர் ஸ்டடியில் இருக்கிறப்பே ஒரு யூத் கான்ஃபரன்ஸ் திருப்பூரில் நடக்குது. அப்போயே வந்து பெரியாரை மீட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1935 ஹி ஜாயின் திஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. பிரசிடெண்ட்டாக இருந்தவர் வந்து அந்த டைமில் பெரியார் தான் இருந்தார். ஸோ ஆஃப்டர் 1937 எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டர் ஆஃப் விடுதலை நாளிதழோட எடிட்டராக வந்து இவர் எலெக்ஷன் பண்ணியிருப்பார். 1937 எடிட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவர் அசோசியேட்டட் ஹிம்செல்ஃப் அவரே வந்து அவர் அசோசியேட் பண்ணுறாரு குடியரசுன்றது நாளிதழ். வீக்லி தமிழ் நியூஸ் பேப்பரில் குடியரசுன்ற நாளிதழை வந்து அசோசியேட் பண்ணுறாரு. 1942 ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் தமிழ் ஜேர்னல் திராவிட நாடு.
திராவிட நாடுன்னு தமிழ் ஜர்னலில் அவர் 1942 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் 1938 ஆன்டி ஹிந்தி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். இந்த ஆன்டி ஹிந்தி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா வடமொழி வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியும் வந்து ஈக்குவல் தான், அதை விட கம்பேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கும். இது யாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் அட் வித் பாரதிதாசன் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பார் 1938. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா February 27, 1938 பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட்டட் இன் தி ஃபஸ்ட் ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்டட் இன் தி காஞ்சிபுரம். ஃபஸ்ட்டு ஹிந்தி அது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் நடக்குது. இது எதுக்கு அப்படின்னா அதாவது லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜஸ் நேஷ்னல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இது இல்லாமல் தமிழும் வந்து முன்னுரிமை கொடுக்கணுன்றதுக்காக இவரும் பெரியார்லாம் நிறையா பாடுபட்டிருப்பார். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேஷன் கான்ஃபரன்ஸ் வந்து காஞ்சிபுரத்தில் நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1940 15th ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 15th ஸ்டேட்ஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பிகேம் த ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் தி பார்ட்டி. இதில் தான் வந்து அண்ணா ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் த பார்ட்டி வந்து அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு. 1944 சேலம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஹெல்ட் ஆகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா brought தி ரிசொல்யூஷன்ஸ் ஆஃப் சேஞ்சிங் தி நேம் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஹேஸ் த டிகே அப்படின்னா திராவிட கழகம். ஸோ சேலம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் தான் அண்ணா வந்து ரிசொல்யூஷன்ஸ் எடுக்கிறாரு. சேஞ்சிங் த நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி மூலிமா. அது என்ன அப்படின்னா திராவிட கழகம்ன்றது பண்ணுறாங்க. ஸோ திராவிட கழகம் வந்து சேஞ்சிங் பண்ண நேம் வந்து 1944 இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, எப்படி வேணால் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15, 1947 பெரியார் டிக்ளேர் டே ஆஃப் மெமரிங்ன்றது வந்து பெரியார் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. அது எதுக்காக அப்படின்னா சில நாட்களாகவே ட்ரிகரிங் கோல்டு வார் பிட்வீன் அண்ணா அண்ட் பெரியாருக்கு நடந்திருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா பெரியார் வந்து அவங்க அம்மை அம்மாள், அதாவது மணி அம்மாள்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து மேரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓடிட்டே இருக்கும். 1947 1948 ஒரு மீட்டிங்கில் வந்து அண்ணா வந்து வாக் பண்ணியிருப்பார். அது எதனால் அப்படின்னா பெரியார் இஸ் ரிஃப்யூஸ்டு டு ஸ்டாண்ட் அண்ட் இன்டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ் வந்து பெரியார் ஸ்டாண்ட் பண்ண காட்டி அண்ணா வாக் அவுட் பண்ணியிருப்பார். அதே இயரில் ஜூலை 1948 பெரியார் இஸ் மேரிடட் மணி அம்மாள். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மணி அம்மாளை வந்து அவர் மேரி பண்ணியிருப்பார். ஸோ காசஸ் ஆஃப் ஃபைனல் டிஃபீட் பிட்வீன் அண்ணா அண்ட் பெரியார். அதுக்கப்புறம் பெரியார் வந்து குவைட்ஸ் பண்ணுறாரு. திராவிட கழகத்துலேருந்து அவர் வந்து எக்ஸிட் ஆகிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 17, 1949 ஆன் பெரியார் பர்த்டே டைமில் அண்ணா ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் ஓன்ஸ் பார்ட்டி திராவிட முன்னேற்ற கழகம் அலாங் வித் பெரியார் நெப்யூ ஈவிகே சம்பத் நெப்யூன்னா அவங்களோட நெப்யூ மூலிமா அவர் வந்து 2 பேரும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது வந்து உருவாக்குறாங்க. எப்போ அப்படின்னா பெரியாரோட பர்த்டே டைமில். அது என்னென்னா ஜென்ரலாக அண்ணா வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கார். அண்ணா இஸ் சப்போர்ட்டட் திராவிட நாடு கான்செப்ட் டியூரிங் தி இனிஷியல் டேஸில் திராவிட கழகமோட கான்செப்டை வந்து சொல்லியிருப்பார் டிஎம்கேல. அதில் வந்து சம்பத்துக்கு வந்து அன்ரியலிஸ்டிக்ஸ் கோலாக இருந்திருக்கும். அவருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் லெஃப்ட் ஆகுறாரு. ஸோ எப்போ லெஃப்ட் ஆகுறாரு அப்படின்னா சம்பத் இஸ் லெஃப்டட் டிஎம்கேலேருந்து லெஃப்ட் ஆகுறாரு அண்ட் ஸ்டார்டட் தி ஓன் பார்ட்டி இன் தமிழ்நாடு நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி இன் 1961 நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்டென்டிஸ்டிக்ஸ் பேசிஸ் மூலிமா ஹி சேஞ்ச் தி கால்ஸ் ஃபார் த திராவிட நாடு இன்டு தி இண்டிபெண்ட் தமிழ்நாடு ஃபார் தமிழ் ஸ்பீக்கிங் ரீஜன்ஸ். இண்டிபெண்ட்டாக வந்து தமிழ்நாடு இருக்கணும், தமிழ் ஸ்பீக்கிங் ரீஜன்ஸ் வந்து நல்லா வரணுன்றதுக்காக திராவிட நாடுன்றதை வந்து உருவாக்குறாங்க இந்தியன் கவர்மெண்ட். பட் 16th அமெண்ட்மெண்ட் செக்ஷன்ஸ் படி ஆன்டி செக்ஷன்ஸ் அமெண்ட்மெண்ட் சைனோ இந்தியன் வார் இஸ் இனிஷியலைஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பேனட் ஆஃப் எனி பார்ட்டி ஃப்ரம் தி கான்டெஸ்டன்ஸ் இன் தி எலெக்ஷன்ஸ் வந்து உருவாக்குறாங்க. ஸோ ஜாயிண்ட் ரூல் இன் தி சென்டர் அண்ட் இண்டிபெண்டன்ட் ரூல்ஸ் இன் தி ஸ்டேட்ஸ் இன் 1962 இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸாக கொடுக்குறாங்க. எனி அட்டானமிஸ் ஆஃப் தி ஸ்டேட்டஸ். அதாவது இந்த மாதிரி நான் நிறைய உருவாக்கிட்டு இருக்கங்காட்டி ஜாயிண்ட் ரூல் மூலியம் சென்ட்ரல் வழியமாக இண்டிபெண்டன்ட் ரூல் வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1962 கொடுக்குறாங்க. ஸோ ஆஃப்டர் த டிஎம்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அத்தஸ்டின்ஸ் வந்து டு ஒன் கம்யூனிட்டி ஒன் காட் கான்செப்ட்
ஒன் கம்யூனிட்டி காட் கான்செப்டில் இருந்து he never worshipped any god not against religious sentiments to the people. அதாவது இவங்க வந்து என்ன கான்செப்டில் இருக்காங்கன்னா ஒன் கம்யூனிட்டி ஒன் குட் கான்செப்டில் இருக்காங்க. இவங்க வந்து எந்த கடவுளையும் கும்பிட மாட்டாங்க, எந்த கடவுளுக்கும் எகென்ஸ்டாகவும் போராட மாட்டாங்க. ஸோ இது வந்து டிஎம்கேல எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1953 என்னென்ன அந்த ப்ரொட்டஸ்ட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டெம்னிங் நேரு ஃபார் டிஸ்கிரைபிங் ட்ரேடிங் ஆஃப் தி Hindi letters in railway stations board by the DK and DMK as a childish nonsense. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிஎம் நேரு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் பிஎம் நேரு அதாவது பிரைம் மினிஸ்டராக இருந்தது நேரு தான். ஸோ இது எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரயில்வே போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி லெட்டர்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க ஹிந்தி லெட்டர்ஸ் இருக்கக்கூடாது, தமிழ் லெட்டர்ஸ் வரணுன்றதுக்காக திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு பேருமே வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருப்பாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி நேரு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சைல்டிஷ் நான்சென்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் குலக்கல்வி தோட்டம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எகென்ஸ்ட் தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எகென்ஸ்ட் ரீநேமிங் ஆஃப் கலக்குடி தனியாபுரம் நேம் இஸ் சிம்பாலிஸ்ட் நார்த் இந்தியா டாமினேஷன்ஸ் 3 months பிஷன்ஸ்லையும் இவங்க இருந்திருப்பாங்க. ஸோ நார்த் இந்தியா ஓட டாமினேஷன்ஸுக்காக 3 months பிரிஷனுக்கும் இவங்க போயிருப்பாங்க. அந்த மே 1956 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் டிஎம்கே ஹெல்டட் அட் திருச்சியில் வந்து ஹெல்ட் ஆகுது மே 1956 மே 1956 வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கான்ஃபரன்ஸ் டிஎம்கே மீட் பண்ணுறாங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் மீட் பண்ணுறாங்க. அதில் வந்து அண்ணா வந்து ஸ்டெப்டு டவுன் ஜென்ரல் செக்ரட்டரி வந்து அவர் தான் கொடுக்குறாரு. அப்புறம் நெடுஞ்செழியன் சொல்லிட்டு அவர் ஒருத்தர் வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் செக்ரட்டரியாக இருப்பார். இந்த கான்ஃபரன்ஸில் வந்து த பார்ட்டிஸ் டிசைடட் டு கன்ஃபஸ் த ஃப்ரீ இந்தியா செகண்ட் ஜென்ரல்ஸ் எலெக்ஷன்ஸ் இன் 1957 வந்து ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ 1957 டிஎம்கேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 15 சீட்டை வந்து அசம்பிளியாகவும் 2 பார்லிமெண்ட்ரி சீட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1957 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மே 1956 திருச்சி கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஆகுது. அதில் வந்து அண்ணா ஸ்டெப் டவுன் வந்து ஆகிறாரு, ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்து கீழே வராரு. நெக்ஸ்ட்டு நெடுஞ்செழியன் சார் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக வராங்க. அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா பார்ட்டிஸ் டிசைடட் டு கன்ஃபஸ் தி ஃப்ரீ இந்தியன் செகண்ட் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் நடக்குது 1957 நடக்குது. அந்த 1957 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே 50 சீட்ஸ் வந்து அசம்பிளி கொடுக்குறாங்க, 2 பார்லிமெண்ட்ரி சீட்ஸ் வந்து ஒதுக்கிடுறாங்க. அடுத்ததாக பாருங்கள், அண்ணா இஸ் எலெக்டட் ஃப்ரம் திஸ் ஹோம் constantly Kanjipuram to Madras Legislative Assembly becomes the leader to the position. அதாவது அவரோட பொசிஷன் எலெக்ட் பண்ணுறது ஹோம் கான்ஸ்டிடியூட்டிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து மெட்ராஸ் வரலும் கொடுக்குறாங்க, லெகசிவ் அசம்பிளி கொடுக்குறாங்க. டு பிகேம் தி லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷனுக்கு பிகேம் தி லீடர் கொடுக்குறாங்க. அப்புறம் 1962 இவர் வந்து வேர்ன் பண்ணியிருப்பார், 50 சீட்ஸ் வந்து வேர்ன் பண்ணியிருப்பார் அசம்பிளியில். பட் மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இவங்க டிஎம்கே தான் இருப்பாங்க. பட் அண்ணா வந்து அந்த எலெக்ஷனில் வந்து லாஸ் பண்ணியிருப்பார், அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்க மாட்டார். பட் நாமினேட்டட் இன் ஆஸ் எம்பி இன் ராஜ்யசபாவில் எம்பிக்கு வந்து நாமினேட் ஆகிருப்பார். ஸோ 50 சீட்ஸ் வந்து ஆல்ரெடி அசம்பிளியில் வேர்ன் பண்ணியிருப்பார். டிஎம்கே வந்து எனர்ஜியாக இருக்குது, அதாவது எம்பர்ஜ்டு ஹாஸ் தி மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒன் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி மேஜராக இருக்கும். ஸோ பட் அண்ணா வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்க மாட்டார். பட் டாமினேஷன் வந்து எம்பி செலெக்ஷனில் ராஜ்யசபா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 1950 பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் பிகேம்ஸ் தி ரிப்ளபிக்காக இருந்திருக்கும். கான்ஸ்டிடியூஷன்ஸ் இஸ் டிக்ளேர் இன் ஹிந்தி லாங்குவேஜஸ் டு கெயின் ஆஃப் அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் 15 years in 1965. அதாவது 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஹிந்தி லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் ஸ்டேட்டஸாக இல்லாமல் தமிழ் ஸ்டேட்டஸ்லையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கொடுத்துருப்பாங்க இந்தியாவில். ஸோ 1950 1965 வரலும் இந்த லாங்குவேஜஸ்க்காக அவருங்க
இது பண்ணியிருப்பாங்க, போராடி இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1960 வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணா இஸ் ஆர்கனைஸ்டு ஹேஸ் அ ஓப்பன் ஹேர் கான்ஃபரன்ஸ் எகெயின்ஸ்ட் ஹிந்தி இம்போசிஷன்ஸ் டு கோடம்பாக்கம் இன் சென்னை. கோடம்பாக்கத்தில் மறுபடியும் வந்து அவர் எகெயின்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாரு, ஓப்பன் ஹேர் இதுக்காக எகெயின்ஸ்டாக கொடுக்குறாரு ஹிந்தி லாங்குவேஜஸ்க்காக. அப்போ நேரு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கிலீஷ் இஸ் கண்டினியூ டு பி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. இங்கிலீஷுன்றதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க, அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ன்னு கண்டினியூ பண்ணுறாங்க இந்தியாவில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1965 நோ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வாஸ் டன் ஃபார் இட். இந்த வந்து 1965 எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டும் டன் ஆகலை. அப்புறம் 26 ஜனவரி 1965 இந்த 15th ரிபப்ளிக் டே ஆஃப் இந்தியா, குடியரசு தானே 15th ரிபப்ளிக் டே, அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா டிக்ளேர் பண்ணுறாரு இதே டே ஆஃப் மெமரிங்கன்றதோட. இது ஆல்ரெடி இந்த டே ஆஃப் மெமரிங்கன்றது வந்து இன்னொன்று பார்த்துருப்பீங்க, 1947 அண்ணா வந்து ட்ரிகரிங் பிட்வீன் அண்ணா அண்ட் பெரியாருக்கு நடந்திருக்கும் டே ஆஃப் மெமரிங்கில். பெரியார் வந்து டே ஆஃப் மெமரிங் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். இப்போ வந்து அண்ணா டிக்ளேர் பண்ணுறாரு. ஓகேங்களா? இந்த அண்ணா டிக்ளேர் பண்ணுறப்போ த ப்ரொடெக்ட்ஸ் broke out in Madras and raised the slogans like down with Hindi, long live with republic இப்படின்ற ஒரு கான்செப்டில் உங்களுக்கு வந்து ஸ்லோகன்ஸ் மூலிமா வந்து ப்ரொடெக்ட்ஸ் வந்து கெயின் பண்ணுறாரு, மெட்ராஸில் ரைஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க. இது அண்ணாவே ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு கால் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அரெஸ்டட் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இந்த இதுக்காக அரெஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க, ஒன் பண்ணியிருப்பாங்க 1967 இந்த எலெக்ஷன் பீரியடில். இதுக்காக ஒன்வும் பண்ணியிருப்பார். சின்ஸ் தேர் இஸ் நோ த நேஷ்னல் பார்ட்டி இஸ் ஏபிள் டு கம் டு பவர், அதாவது நேஷ்னல் பார்ட்டி மட்டும் இந்த பவரில் வச்சு யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த எலெக்ஷன் 1967 அவர் ஒன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இந்த ஸ்டூடெண்ட்ஸே கால் பண்ணி அவரை வச்சு இதில் நிறையா ஒரு போராட்டத்தில் அரெஸ்ட்டும் ஆயிருப்பாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸும். ஆனால் இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ஸில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்ணா ஹாஸ் தமிழ்நாடு சிஎம் அச்சீவ்மெண்ட்ஸ். அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம். February 1967 லீகலைஸ்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் வந்து சொல்லியிருப்பார். செல்ஃப் ரெஸ்பெக்ட் லீகலைஸ்டாக கொண்டு வந்திருப்பார் February 1967. So introduced schemes of 1 kg of rice for 1 rupees and cannot be premulgated the systems to all over the Tamil Nadu because of the financial strain. அதாவது இந்த ஸ்கீம் இவர் தான் கொடுத்துருப்பாரு, 1 கிலோ அரிசிக்கு 1 ரூபா அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொடுத்துருப்பாரு. பட் இது வந்து எல்லா தமிழ்நாட்டிலையும் வந்து பண்ணணுன்னு தான் அவரோட ஆம்பிஷன். பட் அது வந்து அவரால் நடக்க முடியல. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ்னால வந்து அது ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ்டு தமிழ் லாங்குவேஜஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 14th April 1967 ஃபஸ்ட் டே ஆஃப் தி சித்திரை ஆஸ் அ தமிழ் நியூ இயர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேவை வந்து எப்போ தமிழ் நியூ இயர் டே அப்படின்றது சொல்கிறாங்கன்னா 14th April 1967 தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? சித்திரையை வந்து நம்ம தமிழ் நியூ இயர் டேன்னு சொல்கிறோம். ஸோ ஃபாண்ட் Saint George Secretariat is named as the தமிழக அரசு தலைமைச் செயலகம் அப்படின்றது சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா 16th April 1967 வந்து உருவாக்குறாங்க. இது யார் மூலிமா பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செயின்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து செக்ரட்டரி வந்து அங்கே தான் இருக்கும், இப்பயும் அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் டே வந்து சத்யமே ஜெயந்தி, நேஷ்னல் மோட்டோ ஹாஸ்து வந்தே மாதரம் வெல்லும், வந்தே மாதரம் வெல்லும். இதுவும் வந்து உங்களுக்கு அதே நாளில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சான்ஸ்கிரிட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ரஸ் ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரி, அதை வந்து தமிழில் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருமதி, செல்வி அப்படின்றது வந்து அவர் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டு செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் January 3, 1968 ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். To the mark this conference, the government is released a commemorated stamp but is centralized Hindi while the Anna is inserted on printing of Tamil.
அதாவது இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் ஒரு ஸ்டாம்ப்பு நம்ம ஒட்டுறோம் இல்லைங்களா, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹிந்தி லாங்குவேஜஸ் இருக்கும். அண்ணா வந்து அதை பிரிண்டிங்கில் வந்து தமிழில் கொண்டு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா இஸ் ஆர்டர்ட் டு ரிமூவ் ஆல் தி பிக்சர்ஸ் ஆஃப் தி கோல்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் ஆஃப் தி பப்ளிக் ஆஃபீஸ் அண்ட் பில்டிங்ஸ். எந்த ஒரு பப்ளிக் ஆஃபீஸும் அண்ட் பில்டிங்ஸில் வந்து எந்த ஒரு சிம்பிள்ஸும் வந்து எந்த ஒரு மதச்சார்ந்த பிக்சர்களும் இல்லை அதோட ஸ்லோகன்ஸும் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஹி இன்ட்ரடியூஸ் தி 2 languages பாலிசி ஓவர் தி பாப்புலர் 3 languages ஃபார்முலா. அதாவது 2 languages பாலிசி ஓவரை வந்து 3 languages ஃபார்முலாவில் சொல்லியிருப்பார். எந்தெந்த ஸ்டேட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ், கேரளா அண்ட் கர்நாடகா, இந்த 3 ஸ்டேட்ஸுக்குமே வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, 14th January 1969 ஹி ரீநேம்டட் மெட்ராஸ் ஆஸ் தி தமிழக அரசு. தமிழகமாக வந்து மெட்ராஸ் தான் சொல்கிறாங்க. 14th January 1969. இதை மறந்துடாதீங்க, இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கனெக்டட் தி வேர்ல்ட் தமிழ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 1967 வீரம் லேக் ஸ்கீம் ஃபார் த மெட்ராஸ் ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூஸ். மெட்ராஸ் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இஷ்யூஸ் ஆகுது எப்போனா 1967. ஸோ ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீமு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ணா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அதாவது தமிழ்நாடு எக்கனாமிக் வந்து ஒரு 50% ஆஃப் இவர் வந்ததுக்கப்புறம் ஒரு 50% எக்கனாமிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஏப்ரல்லேருந்து மே வரலும் 1968 பீரியடில் விசிட் பண்ணுறாரு. எங்கன்னா யாழ்னி யூனிவர்சிட்டிக்கு விசிட் பண்ணுறாரு. அவார்ட் வித் தி கிளப் ஃபெல்லோஷிப்ஸ், த ஃபர்ஸ்ட் நான்-அமெரிக்கன் டு ரிசீவ் திஸ் ஹானர். அமெரிக்கனாக இருக்கிறவங்க வந்து ரிசீவ் பண்ணுறாரு. யார் அப்படின்னா கிளப் ஃபெல்லோஷிப்ஸ், அவங்களோடது வந்து அவார்ட் கொடுக்குறாங்க அண்ணாக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா 1968 கான்ஃபரன்ஸ் வித் டாக்டரேட் ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதாவது அந்த அவங்களுக்கு டாக்டரேட் பட்டம் வந்து கொடுக்குறாங்க 1968 அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவரோட இறப்பை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். டெத்து பார்த்திங்கன்னா அட் தி ஏஜ் ஆஃப் 59 இவர் இறந்துருப்பார். எப்போன்னு கேட்டிங்கன்னா 3rd February 1969 இறந்துருப்பார். ஹி டைட் டியூ டு தி கேன்சர் வந்து எப்படி உருவாக்குச்சு, எப்படி வருது, அவருக்கு என்ன ஹேபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேபிட் ஆஃப் சூவிங் டுபாக்கோ, அதாவது புகையிலை பழக்கம் அதிகமாக இருக்க போய் கேன்சர் எஃபெக்ட் ஆகிருக்கு. இஸ் ஃபர்னலில் வந்து அட்டண்டர் தி ஹைஸ்ட் நம்பர்ஸ் ஆஃப் தி பீப்புள். இந்த இவரோட கடைசி இறுதி மரியாதையில் கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. கால்குலேட் பண்ணவே முடியாது. இது வந்து கின்னஸ் சாதனையில் இவரோடது வந்து பிளேஸ் ஆகிருக்கும். 15 millions ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து இவரோட இறந்த ஒரு ஃபர்னரில் இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் வித் தி ஜீனியஸ் ஆஃப் கின்னஸ் ஆஃப் புக்ஸ் ரெக்கார்ட், அதோட ரெக்கார்டில் வந்து கின்னஸ் ஆஃப் புக்ஸ் ரெக்கார்டில் இது பதிவாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பரீடட் இன் தி நார்த்தன் எண்ட் ஆஃப் தி மெரினா பீச்சில் பரி பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம என்னவா இப்போ சொல்கிறோம் அப்படின்னா அண்ணா மெமோரியல்னு இருக்கும். நீங்கள் இப்போயும் போய் பார்க்கலாம் அண்ணா மெமோரியல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் அவங்களோட சேவைகள் என்னென்னு பார்க்கலாம். 1972 ஸ்ப்ளிட் ஆகுது டிஎம்கே. ஸ்ப்ளிட் இன் டிஎம்கே பை எம்ஜிஆர் மூலிமா ஸ்ப்ளிட் ஆகுது. ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேன்னு ஸ்ப்ளிட் ஆகுது. இது வந்து எதனால் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ன்ஸ் அண்ணாதுரை ரெஃபர்ஸ், அவரோட மரியாதைக்காக அவர் என்ன சொல்கிறது, அவரோட ஹார்ட்டை, அதாவது அவரோட இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கடைப்பிடிக்கணுன்றதுக்காக எம்ஜிஆர் வந்து அவர் ஸ்ப்ளிட் பண்ணுறாரு அண்ட் ஃபார்ம்டும் பண்ணுறாரு. எப்போனா 1972 வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ரெசிடென்சியல் நெய்பர்ஹுட் இன் சென்னை நேம்டட் ஹாஸ் தி அண்ணா நகர். அவரோட ரெசிடென்சியல் வந்து நேம்ட் ஆகுது அண்ணா நகர்ன்ற பேரில். ரெசிடென்சியல் வந்து இவரோட பேரில் தான் ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியும் பார்த்திங்கன்னா ஃபவுண்டட் இன் 1978 அண்ணா யூனிவர்சிட்டி ஃபவுண்டர் ஆகுது. ஆல்சோ இஸ் நேம்டட் ஆஃப்டர் தி அண்ணாதுரை ஞாபகார்த்தமாக தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஃபவுண்டட் ஆகுது. நெக்ஸ்ட் மவுண்ட் ரோடு வந்து ரீநேம்டட் ஹாஸ் தி அண்ணா சாலை ஆஸ் இன் தி ஹானர்.
அவரோட பேர் ஞாபகத்தமாக அண்ணா சாலைன்றது மவுண்ட் ரோடு வந்து உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் ஹெட் ஆஃபீஸ் அட் டிஎம்கேல பார்த்தீங்கன்னா அது எப்போ பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1987 பில்ட் பண்ணியிருக்காங்க. வாஸ் டெரிபியூட் டு தி அண்ணாதுரை அண்ணா அறிவலகம் அப்படின்ற பேரில் மாற்றிருப்பாங்க. இப்போயும் அந்த ஹெட் ஆஃபீஸ் டிஎம்கேது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாதுரை வாஸ் லிஸ்டட் has one of the top 100 peoples who is shaped India by thought, action, art, culture and spirit by India Today's magazine. இந்த டுடேஸ் மேகசினில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவர் ஷார்ப்பாக சொல்லியிருப்பாங்க. எல்லா வகையிலையும், அதாவது ஆக்ஷன்லேயும், அவரோட தாட்டில், அவரோட கல்ச்சர்ஸ், அவரோட ஸ்பிரிட் லாங்குவேஜஸ் எல்லா பற்றின டீட்டெயில்ஸும் வந்து அண்ணாவை பற்றின நியூஸ் வந்து இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இஷ்யூஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. issued a commemorative coin of 5 denominations to mark of the century celebrations of him on 15th September 2009 in Chennai. அவரோட ஞாபகார்த்தமாக இந்த இஷ்யூஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. செஞ்சுரி செலிப்ரேஷன்ஸ் நடந்திருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா 15th September 2009 இன் சென்னையில் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீலிங் ஹரேஷன் நடந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா US based analyst of the South Asian and East Asian politics and journalism. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த சீலிங்ஸில் யூஎஸ் பேஸில் வந்து சவுத் ஏஷியனும் ஈஸ்ட் ஏஷியன் பாலிட்டிக்ஸும் ஜேர்னலிசம்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, there is no doubt that is the powerful over for its single most popular mass figure in the region அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. There is no doubt that this powerful for is the single most popular most mass figure in the region சொல்லியிருப்பாங்க. இந்த கொட்டேஷன்ஸ் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த கோட்ஸ் கொடுத்து கூட யார் சொல்லியிருப்பாங்கன்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2010 வந்து பார்த்திங்கன்னா அண்ணா செஞ்சுரி லைப்ரரி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் சென்னையில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி லைப்ரரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா October 1st 2002 லைஃப் சைஸ் ஸ்டெச்சஸ் ஆஃப் அண்ணா வாஸ் தி unrevealed in the parliament houses by the president of India APJ அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் மூலிமா அவரோட ஸ்டாச்சூஸ் வந்து பார்லிமெண்ட் ஹவுஸில் வந்து வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1st October 2002 சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ் இம்பார்ட்டன்ட் குவாட்ஸ், இவரோட இம்பார்ட்டன்ட் குவாட்ஸ் கூட நிறையா இதில் கேட்டிருப்பாங்க. இது யார் சொன்னாங்க, இந்த ஒரு குவாட்ஸ் வந்து யார் சொன்னாங்க, இது மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குவாட்ஸ் பாருங்கள். ஐ நெய்தர் பிரேக் கோக்னஸ் ஃபார் தி பில்லர் நார் டூ ஐ பிரேக் ஹிஸ் ஐடியல்ஸ். இது யார் சொல்லியிருப்பாங்க துறைனா அண்ணாதுரை சார் தான் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி, டிக்னிட்டி அண்ட் டிசிப்ளின் ஆர் தி 3 குவாலிட்டிஸ் டு அக்வைர் அண்ட் பார்ட்டிசிபேட் பை தி எவ்ரி ஒன். So duty, dignity and disciplines are the 3 qualities to acquire and participate by the everyone. இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அண்ணாதுரை சார் தான் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்லியிருப்பார். என்னென்னா, ஹிந்தி would never takes the place of Tamil and make any read in all settled Hindi culture, தமிழ் கல்ச்சர். ஓகேங்களா? ஹிந்தின்றத ஒரு லாங்குவேஜஸ் வந்து வுட் நாட் ரீப்ளேஸ் தமிழ் லாங்குவேஜஸ்க்கு ஈடாக முடியாது. அதே மாதிரி தமிழ் கல்ச்சர்ஸ்க்கும் வெல் செட்டில் ஆக முடியாதுன்றத ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா அண்ணாதுரை சார் தான் சொல்லியிருப்பார். அவரோட லிட்ரஸி ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா த பெஸ்ட் லிட்ரஸி ஆக்டர் அப்படின்றத வந்து யாருன்னா அண்ணாதுரை சார் தான். ஸோ அண்ணாவின் சட்டசபை சொற்பொழிவுகள் 1960 ரிலீஸ் ஆகிருக்கும். அண்ணா ஸ்பீச் பண்ணது ஸ்டேட் லெகசி, அதில் வந்து என்னென்ன ஸ்பீச் பண்ணியிருக்காங்கன்றத இந்த லிட்ரஸி ஒர்க்கில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் தி பிரின்சிபல்ஸில் பார்த்திங்கன்னா இச்சார வளரசு 1948 வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வழக்கி புயல்
அப்படின்னு ஸ்ட்ரோம் ஆஃப் லைஃப் அது வந்து 1948 இருக்கும். ராண்டன் ரத்னா ராதா ஃப்ரம் தி ராகன் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. தென் குமரரசன், தென் குப்புர காதல் லவ் இன் தி சிட்டி ஆஃப் தி பிளைண்ட், பார்வதி BA 1943, கலிங்கா ராணி 1948 ப்ரொடியூஸ் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாவியின் பயணம் ட்ராவல்ஸ் ஆஃப் தி யங் லேடி. இது எல்லாமே வந்து அண்ணாவோட லிட்ரஸி ஒர்க்கில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவரோட ஃபிலிம் கிளாரியர் அதை பற்றி பார்க்கலாம். 1948 இஸ் ஃபஸ்ட் மூவி நல்ல தம்பி வந்து ரிலீஸ் ஆகுது. கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங்கில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ரோட் ஆஃப் தி மூவி வந்து இவர் தான் ரோட் பண்ணியிருப்பார். இது மூலிமா அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பார். 12,000 rupees வந்து ஏர்ன் பண்ணியிருப்பார். அண்ட் அபாலிஷஸ் ஆஃப் தி ஜமீனார் சிஸ்டம் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு பண்ணி சொல்லியிருப்பார் 1948 நல்ல தம்பின்ற ஒரு மூவியில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாவல்ஸ் வந்து வேளாக்காரி 1949 ரிலீஸ் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா சுப்ரன்சிவ் லேண்ட் லார்ட்ஸ் மூவிஸாக இருக்கும். அண்ட் ஆர் இருவு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மூவிஸும் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லார்ட் மூவிஸாக தான் இருக்கும். அதாவது இந்த நில ஆக்கிரமு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதோட டீட்டெயில்ஸாக இதில் ஃபுல்லுமே இருக்காங்க, நாவல்ஸில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹிஸ் ஒர்க்ஸ் டு தி மூவிஸ் பார்த்திங்கன்னா பண்ணத்தோட்டம் 1963 ஆயிருக்கும். வளையபா விருந்து 1967, தென் குமரி கோட்டம் 1971, ராஜ்புட் ரங்கத்துறை 1973 சொல்லியிருப்பாங்க. நீதி தேவன் மயக்கம் 1982 ரிலீஸ் ஆகிருக்கும். இவரோட மூவிஸ் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரியன் மாயி அப்படின்றது ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா ஆரியன் இசொல்யூஷன்ஸில் சொல்லியிருப்பாங்க. இதில் கேஸ்ட் டாமினேஷன்ஸ் வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க. கேஸ்ட் டாமினேஷனாக இருக்குன்றது ஃபைன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ரூபானா 700 ரூபாய் ஃபார் தி சென்ஸ்டேஷன்ஸ் அண்ட் தி சென்ட் டு தி ப்ரிசனுக்கும் அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த 700 ரூபா ஃபைன் இல்லாமல் நீங்கள் இந்த மூவியில் நீங்கள் வந்து கேஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்கன்னா அரெஸ்ட்டும் ஆகிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதர் ஒர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா கோமலத்தின் கும்பம் 1939 ரிலீஸ் ஆகிருக்கும். சந்திரோடயனம் 1943 ரிலீஸ் ஆகிருக்கும். சிவாஜி கண்டக் இந்து சமயராஜ்யம் 1945 ரிலீஸ் ஆகிருக்கும். தென் சொர்க்கவாசல் 1953. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குமரி சுரா 1955 சொல்லியிருப்பாங்க. தென் தமிழ் தம்பு புகழ் 1965 சொல்லியிருப்பாங்க. தென் இன்ப ஒலி 1970 சொல்லியிருப்பாங்க. சாரிங்க, இந்த லிட்ரஸி ஒர்க்ஸ் எல்லாமே தமிழில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் தமிழ் ப்ரொனவுன்சியேஷன்ஸ் ஒழுங்காக வராது. இதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ நான் அடுத்த டைமில் நான் ஏதாவது வரப்போது நான் கரெக்ஷன்ஸ் பண்ணி கொண்டு வரேன். நெக்ஸ்ட் இவரோட ஃபேமஸான ஒரு கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நான் சொல்கிறேன். கோட் வந்து பார்த்திங்கன்னா, Dear brother, go to the people, live along them, live for them, love them, serve them, plan with them, start with what they know, build on what they have. யார் சொல்லியிருப்பாங்கன்னா CN அண்ணாதுரை சார் சொல்லியிருப்பார். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு குவாட். டியர் பிரதர், கோ டு தி பீப்புள், live among the people, live for them, love them, serve them, plan with them, start with what they know, build on what they have. இதுதான் வந்து CN அண்ணாதுரை சார் வந்து சொல்லியிருப்பார். இது நல்ல ஒரு கோட்ஸ். இது மாதிரி நிறையா கோட்ஸ் அவர் எழுதியிருப்பார். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அண்ணாதுரை சாரை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் யாருக்கா டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக கொடுக்குறேன். இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் இதை இமேஜில் பண்ணிவிட்டு PDF மூலிமா கூட உங்களுக்கு நான் ட்ரை பண்ண கொடுக்குறேன். சாரிங்க, எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் நான் சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன். ஏன்னா கிளாஸ் இன்னும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறையா போகணும். ஸோ இட் வில் பி லென்த்லியாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் ஸ்பீடாக போகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் மை வீடியோ. ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல். அதே மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.